ஹாய் ஜிலேபீஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நான் கிருஷாந்தி கருப்பையா. இன்றைக்கான வீடியோவில் வந்து பஃபியாக ஸ்பான்ஷியாக இருக்கக்கூடிய ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி பூரி செய்கிறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பூரி மாவு வந்து பிசைஞ்சிக்கலாம். 500 கிராம் ஆட்டா மாவு எடுத்திருக்கேன். ஸோ ஸ்ரீலங்காவில் இருக்கவங்களுக்கு ஆட்டா மாவுன்னு சொன்னால் தெரியும். ஸோ இந்தியாவில் இருக்கிறவங்க வந்து கோதுமை மாவு வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அதோட வந்து அரை தேக்கரண்டி அளவுக்கு வந்து சீனி சேர்த்துக்கோங்க. அதே நேரத்தில் தேவைக்கேற்ப வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 500 கிராம் மாவுக்கு வந்து 1/4 கரண்டி டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு எடுத்துக்கிறேன். அதே நேரத்தில் வறுத்த ரவை வந்து 1 கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் பூரி. அதுக்காக தான் நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அதோட 2 மேசைக்கரண்டி அளவுக்கு வந்து கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கோங்க. இந்தியாவில் இருக்கவங்க வந்து மைதா மாவு சேர்த்துக்கோங்க. ஸோ ஸ்ரீலங்காவில் இருக்கவங்களுக்கு கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஓகேவாக இருக்கும். ஸோ அதுக்கு பிறகு எதுவுமே வந்து கட்டி பிசறாமல் வந்து ஃபுல்லாகவே வந்து நல்லா மாவு எல்லாத்தையும் வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா இடையில சில நேரம் நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு வந்து உப்பு கக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா வந்து மாவை மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு வெதுவெதுப்பான தண்ணீரில் வந்து ஃபுல்லாக மாவை பிசைஞ்சிக்கோங்க. அதிக அளவில் வந்து தண்ணி சேர்த்துக்க வேணாம். மேக்ஸிமம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்காக டோ வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவை. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து பூரி போடக்குள்ளே வந்து நல்லா உப்பலாக வந்து இருக்கும். ஸோ இல்லைனா சில நேரங்களில் வந்து அது உப்பலாக இருக்கிறது அப்படியே இறங்கி போயிடும். ஸோ தண்ணி வந்து நிறைய போட்டுக்காமல் மேக்ஸிமம் நல்லா இறுக்கமாக இருக்கிற அளவுக்கு வந்து தண்ணி போட்டு பிசைஞ்சிக்குங்க. ஸோ அதுக்கு பிறகு வந்து நீங்கள் ஃபுல்லாக பிசைஞ்சு எடுக்கும்போது வந்து நார்மலாகவே வந்து நமக்கு பூரி மாவு வந்து சாஃப்டாக ஆகிரும். ஸோ மாவை பிசைஞ்ச பிறகு ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு வந்து அந்த மாவை வந்து ஊற வச்சுருந்தா போதும். ஸோ 10 நிமிஷம் கழித்து வந்து திரும்ப நல்லா மாவை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து மாவை தேய்ச்சி பூரி பொரிக்கிறதுக்கு தேவையான சைஸ்க்கு வந்து வெட்டி எடுத்துக்கலாம். ஸோ இப்போது குயிக்காக வந்து நம்ம பூரி வந்து தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் நார்மலாக வந்து போனி அப்புறம் வந்து தூக்கு சட்டியில் இருக்கக்கூடிய மூடி வச்சு தான் வந்து நான் பூரிக்கு வந்து வெட்டிக்கிறேன், சைஸ் ஒரே மாதிரி இருக்கணும்னு சொல்லி. ஸோ நீங்களும் ஏதாவது சைஸ் இருக்கிற மாதிரி மூடிகள் இருந்துச்சுன்னா வந்து அதில் வெட்டிக்கிட்டிங்கன்னா வந்து ஈஸியாக இருக்கும். எல்லாம் ஒரே சைஸில் இருக்கும். ஸோ நல்லா எண்ணெயை வந்து காய வச்சுக்கலாம். ஸோ பூரி தேய்க்கும் போதே வந்து எண்ணெயை காய வச்சிட்டிங்கன்னா எண்ணெய் நல்லா கொதிச்சிடும். ஸோ அதுக்கு பிறகு நம்ம ஒவ்வொரு பூரியாக வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பூரி எப்படி உப்பலாக வருது அப்படின்னு சொல்லி. ஸோ மெல்லிசாக தேய்ச்சிங்கன்னா வந்து பூரி வந்து உப்பலாக கொடுக்காது. ஒரு திக்னஸோட வந்து தேய்ச்சிங்கன்னு சொன்னால் பூரி கொஞ்சம் உப்பலாக இருக்கும். இப்போ வந்து ஹோட்டல்ஸில் மாதிரி நல்லா பெரிய அளவில் வந்து பூரி தேய்ச்சி போட்டு எடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய அளவில் வந்து ஒரு பூரி வந்து நான் ஹோட்டலில் வந்து கொடுக்குற அளவுக்கு வந்து பெரிய பூரி வந்து போட்டிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி நல்லா உப்பலாக வருதுன்னு சொல்லி. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பஃபியான ஸ்பான்ச்சியான ஹோட்டல் ஸ்டைல் பூரியை வந்து வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதே நேரத்தில் கிருஷாந்தி கருப்பையா யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் என்னோடய ஒவ்வொரு வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களை வந்து சேரும். இன்னும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் எல்லாருக்குமே பாய்.